எழுகவே வாழ்வின் பலியிலே எழுக எழுகவே ஏக்கம் போகவே இயேசுவின் வழியிலே அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே அகிலம் இயக்கும் அன்பர்களே நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகை நேரமதில் அன்றாட வருகை நேரமதில் கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மரவும் நம் வாழ்வில் உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மரவும் நம் வாழ்வில் உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வினும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார் நம்முடன் இணைகிறார் நம்முடன் இணைகிறார் வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே அகிலம் இயக்கும் அன்பர்களே நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ அன்றாட வருகை நேரமதில் அன்றாட வருகை நேரமதில். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இந்த திருப்பிடத்திலே இணைந்து திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடும் திருத்தொண்டரோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம் கரம் பற்றி வழி நடத்த அவரிடம் ஜெபிப்போம். நாம் அவரிலும் அவர் நம்மிலும் வாழ்ந்து இரக்கம் பெற்று ஆண்டவரது அருளாசிரை சுவைத்து மகிழ உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நம்மோடு பயணிக்கக்கூடியவர்களிடம் எளிதாக குற்றங்களையும் குறைகளையும் கண்டு அவர்களை பலவீனப்படுத்த முடியும். அவருடைய குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் வைத்து பல நேரங்களிலே ஒரு சிலர் பிளாக்மெயில் செய்வதும் உண்டு. ஆனால் இறைவனிடம் இது இல்லை. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை ஏற்று நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இறைவன். அந்த இறைவனுடைய அருள் ஆசீர் இந்த திருப்பலியில் இன்னும் சிறப்பாக இந்த தவக்காலத்தில் நமக்கு கிடைக்கிறது என்பதை அறிந்தும் அறியாதவர்களைப் போல் இருந்த நேரங்களுக்காக, நான் நினைப்பது தான் சரி, செய்வது தான் சரி என்று ஒரு பிடிவாதத்திற்குள் வாழ்ந்த நேரங்களுக்காக, இறைவனது அருளாசிரை வேண்டாம் என்று சொன்ன நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கடினான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார் என அறிந்துள்ளோம். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி சென்று இல்லத்திலும் உள்ளத்திலும் செல்லுகின்ற இடங்கள் எங்கெங்கும் இத்தவக்காலத்தின் அருளை பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். கடலுக்குள் வழியை ஏற்படுத்தியவரும் பொங்கி எழும் நீர் நடுவே பாதை அமைத்தவரும் தேர்களையும் குதிரைகளையும் படை வீரரையும் வலிமை மிக்கோரையும் ஒன்றாக கூட்டி வந்தவரும் அவர்கள் எழாதவாறு விழச்செய்து திரிகளை அணைப்பது போல் அவர்களை அழித்தவருமாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள். முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புதுச்செயல் ஒன்றை நான் செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதையொன்று அமைப்பேன். பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். காட்டு விலங்குகளும் என்னை புகழும். குள்ள நரிகளும் தீக்கோழிகளும் என்னை பெருமைப்படுத்தும். ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் மக்களுக்கு பாலை நிலத்தில் குடிக்க கொடுப்பேன். பால் நிலத்தில் நீரோடைகள் தோன்றச் செய்வேன். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
திருப்பாடல் 126 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். அதனால் பெருமகிழ்வடைகின்றோம். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கிறிஸ்துக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும்
அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையில் காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையில் காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒலிவா மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோயிலுக்கு வந்தார். அப்பொழுது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூட்டி வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படி பிடிபட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டு இருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மீது கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, தவக்காலம் 5ஆம் ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லித் தருகின்றன. முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் இதோ புது செயல் ஒன்றை கவனியுங்கள் என்று தேர்ந்தெடுத்த தனது மக்களுக்காக அவர் செய்கின்ற அருமையான செயலை ஏசையா கூறுவதை கேட்டோம். புது வாழ்வை புரிந்து கொள்ளச் சொல்லுகிறார். கடலிலே பாதை அமைப்பதாக சொல்லுகிறார். அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரே அவர்களுக்கு வழியும் சொல்லித் தருகிறார். இதையே பிலிப்பியருக்கு எழுதிய இரண்டாவது வாசகத்தில் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் கூறுவதை காணுகிறோம். அதாவது, கடந்ததை பழையதை மறந்துவிட்டு இலக்கை முன்னிலைப்படுத்தி என் கண்முன் இலக்கை கொண்டு தொடர்ந்து ஓடுகிறேன். ஒரு புதிய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே புது வாழ்வை நோக்கிய பயணத்தை அவர் சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியும் யோவான் அதைத்தான் சொல்லுகிறார். இதையொத்த கருத்தையே மிகவும் அழகாக அவர் கூறுகிறார். அருமையான வாழ்க்கை பாடம் ஒன்றை நமக்கு சொல்லித் தருகிறார். விரிவாக பார்ப்போம். இன்றைய நற்செய்தியில் 2 வகையான உரையாடல்களை யோவான் பதிவு செய்கிறார். ஒன்று, இயேசுவும் மறைநூல் அறிஞரும் பரிசேயர்களும். இரண்டாவது, இயேசுவும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணும். இதை 2ஐயும் மையப்படுத்தித்தான் அங்கே மெசியாவாகிய நீதி அரசர் என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். எப்படி என்று பார்ப்போம். முதல் உரையாடல் தொடங்கியவர்கள் மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், அவர்களோடு இருந்த அவரை சார்ந்த மக்கள். இவர்கள் தங்களையே ஒழுக்க சீலர்களாகவும் சமயத்தின் பாதுகாவலர்களாகவும் அவர்களாகவே வைத்து கொண்டார்கள். இப்படி இருக்கிறத நம்ம நாட்டிலையும் பார்க்கலாம். பல நேரங்களில் ஆளாளுக்கு ஒன்று இந்த சமயத்தை மையப்படுத்தி ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். வேடம் போட்டு கொண்டார்கள். பித்தலாட்டத்தோடு அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள். இவர்கள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்ட பெண்ணை நடுவில் நிறுத்தி மோசே சட்டப்படி இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்ற உரையாடலை ஆரம்பிக்கிறார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர்? இதுதான் கேள்வி. மோசே சட்டம் தெளிவாக சொல்லுகிறது, விபச்சாரத்தில் பிடிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்ட பொழுது இயேசு எந்த விதமான வாக்குவாதத்திற்கும் செல்லவில்லை. அவர் ஒன்றும் புரியாதவர் அல்ல. அவருக்கு சட்டம் தெரியும். ஆகவே அவர் மனதிற்குள்ளாகவே இவ்வாறு நினைத்திருக்க வேண்டும். இணை சட்டங்கள், லேவியர் இதில் சொல்லப்படுகின்ற சட்டங்கள் அவருக்கு தெரிந்திருக்கும். என்ன, விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண் எங்கே? அவரை காணோம். சாட்சிகள் இருக்க வேண்டும். விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் என்றால் அதை பற்றிய சாட்சிகள் வேண்டும். குறைந்தது 2 சாட்சிகளாவது வேண்டும். யாரும் இல்லை. ஆகவே இயேசு மிக தெளிவான ஒரு சூழலை புரிந்து கொள்கிறார். இவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று அவர் புரிந்து கொண்டார். என்ன சூழ்ச்சி அது? இது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஆகவே தான் நிறுத்தி நிதானமாக சொல்லுகிறேன். மோசே சட்டப்படி கொல்லுங்கள் என்றால், அவளை கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், 3 ஆண்டுகள் அவர் போதித்து கொண்டிருந்த அன்பு, மன்னிப்பு, பரிவு, இரக்கம், அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் போன்ற விழுமியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும், தவிடு பொடியாகிவிடும். ஆகவே இரக்கமே இல்லாதவன் இவன் என்று சொல்லுவார்கள். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறது என்று அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடும். அதை விடுத்து
மோசே சட்டப்படி கொல்லாதீர்கள் என்று ஒருவேளை இவர் சொல்லிவிட்டால் இவர்கள் இன்னும் கூக்குரலிடுவார்கள். எப்படி? இந்த சட்டம் யாவேயிடம் இருந்து வந்தது. யாவே மோசேயிடம் கொடுக்க, மோசே அதை நம்மிடம் கொடுத்தார். ஆகவே இந்த சட்டம் கடவுளுக்கு இணையானது. மோசே வழி வந்தாலும் இது இறைவனிடமிருந்து வந்தது. ஆகவே இறைவனுடைய சட்டத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு, அதை மாற்றி திருத்தி எழுதக்கூடிய அளவிற்கு கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறான். இவனைப் போல ஒரு அயோக்கியன் தன்னையே கடவுளாக மாற்றிக்கொள்ளக்கூடியவன் இருக்கிறானா? இப்படி இருக்கலாமா? இது இறைவனையே பழித்துரைப்பதல்லவா? பழைய வார்த்தை தேவதூஷணம்னு சொல்லுவாங்க. இறைவனையே பழித்துரைப்பதல்லவா? இவனை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? பிடியுங்கள், அடியுங்கள் என்று கூக்குரலிட்டு ஒரு கூச்சலிட்டு பிடித்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். எதை சொன்னாலும் அவர் மாட்டிக்கொள்வதற்கான, அவரது விழுமியங்கள் அடிவாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதை இயேசு நன்கு அறிகிறார். இங்கு தான் நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். இது போன்ற திட்டங்கள் குடும்பங்களை கலைப்பதற்காக, நன்றாக இருக்கக்கூடிய அந்த தம்பதியர்களை எப்படியாவது மாற்றி விடுவதற்காக, சாத்தான் என்று நான் சொல்லவில்லை, சாத்தானை போல எத்தனை மனிதர்கள், எத்தனை பெரியவர்கள், அது மாமியார் என்ற போர்வையில் வரலாம், மாமனார் என்ற போர்வையில் வரலாம், தனியாரமாக இருக்கட்டும், துறவரத்திலும் ஏதாவது ஒரு போர்வையில் வரலாம். பிறரை எப்படி அலைக்கழிக்கலாம், இவர்களை எப்படி வாழ விடாமல் செய்யலாம், இவர்களது மகிழ்ச்சியை எப்படி கெடுத்து விடலாம். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கலாம். நாமவே கண்டுபிடித்த ஒரு விதமான குற்றச்சாட்டு, பொய் புரளியாக கூட இருக்கலாம். எதையாவது சொல்லி இந்த குடும்பத்தை கலைச்சிடணும். எதையாவது சொல்லி இந்த துறவரத்தில் இவர் மகிழ்வோடு இருப்பதை அழித்து விட வேண்டும். ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டும், கைப்பிடிக்க வேண்டும், அப்படி இப்படி என்று எதையாவது செய்ய வேண்டும். தனியறத்திலே சிறப்பாக இருக்கின்றவனை ஒழிக்க வேண்டும், சொத்தை பிடிக்க வேண்டும். எவ்வளவு திட்டங்கள் போடுகிறோம். ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் எப்படி கையாளுவது, இந்த திட்டங்களை எல்லாம் எப்படி ஆசீர்வாதங்களாக மாற்றுவது என்பதைத்தான் ஆண்டவர் என்று சொல்லித் தருகிறார். ஆகவே அவரிடம் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், நீர் என்ன சொல்லுகிறீர்? தொடர்ந்து அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்ததால் இயேசு இப்பொழுது பதில் சொல்ல வேண்டிய சூழலில் இருக்கிறார். இவரை நீதிபதியாக, நீதி அரசராக மாற்றி அவரிடம் கேட்கிறார்கள், நீர் என்ன சொல்லுகிறீர்? எதை சொன்னாலும் தவறு என்பது இயேசுவுக்கு நன்கு புரியும். இது ஒரு சூழ்ச்சி என்பதும் அவருக்கு தெரியும். தன்னை சிக்க வைப்பதற்காக இப்படி செய்கிறார் என்பதும் அறிந்தவர். ஆகவே அவர் மிகவும் தெளிவாக, நிதானமாக பிரச்சனையை தன் கைக்குள் வைத்து, தன்னை ஒரு நீதி அரசராக அமைத்து, தவறான ஒரு நீதியை சொல்லுவார் என்று எதிர்பார்த்த அவர்களுக்கு அவர், உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்றார். பாவமே செய்யாதவர்கள் என்று அவர் சொல்லவில்லை. நன்றாக வார்த்தைகளை பாருங்கள். பாவமே செய்யாதவர்கள் என்று அவர் சொல்லவில்லை. பொய் சொல்வேன், நான் பாவமே செய்யலையே, யார் சொன்னா? அந்த பெண்ணோட தொடர்பே கிடையாது, அதோட தொடர்பே இல்லையே, பணம் எடுத்தது இல்லையே, காசு எடுத்தது இல்லையே, பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. பாவம் செய்யாதவர்கள் என்று சொல்லவில்லை, உங்களில் பாவம் இல்லாதவர்கள், தெளிவாக சொல்லுகிறார். ஏதோ ஒரு விதத்தில் நாம் பாவம் செய்கிறோம். இந்த நுண்ணறிவைத்தான் யோபுவுக்கு ஆண்டவர் சொல்லி தந்தார். ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ நாம் தவறு செய்கிறோம். ஆகவே உங்களில் பாவம் இல்லாதவர் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று நீதி அரசராக தனது தீர்ப்பை சொல்லிவிட்டார். நீதி அரசர் அவர்கிட்ட தான் கேட்குறாங்க, நீதி சொல்லுங்க, நாங்கள் சொல்லிட்டார். உங்களில் பாவம் இல்லாதவர் இப்பெண் மீது கல்லெறியட்டும், தெளிவாக சொல்லிட்டார். முதல் தீர்ப்பை கேட்ட இவர்கள், தன்னுடைய முதல் தீர்ப்பு அதுதான் அவர் சொன்ன தீர்ப்பு. தீர்ப்பை கேட்டவர்கள், நீதி அரசர் சொன்னதை கேட்டவர்கள், பெரியவர் முதல் யோவான் சொல்லுகிறார், முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டிலே எல்லாரும், அங்கே இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் யூதர்கள், சமய தலைவர்கள், தங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு
உண்மையை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து எல்லோரும் சென்று விட்டார்கள். This is the first and last time that they accepted who they are. அவர்கள் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். பிறகு இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்கின்ற பொழுது பொய் புரட்டு நிறைய சொன்னார்கள், நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு முறைதான் அந்த யூதர்கள் கூட, சமய தலைவர்கள் கூட, அங்கு கூடியிருந்தவர்கள் கூட சத்தமில்லாமல் சென்று விட்டார்கள், உண்மையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இந்த நீதி அரசர் தெளிவான ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். ஊதாரி மைந்தனைப் போல இவர்களும் அறிவு தெளிவு பெற்று சும்மா அபாண்டமாக பொய்களை சொல்லுகிறோமே, குடும்பத்தை கெடுக்கிறோமே, இவர்களை வீழ்த்துகிறோமே என்பதை உணர்ந்து அறிவு தெளிவு பெற்றவர்களாய் அவர்களும், அந்த பையன் சொன்னான் இல்லையா, கடவுளுக்கு எதிராகவும் அப்பா உமக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்ற ஒரு உணர்வு அவனிடம் ஏற்பட்டதைப் போல இவர்களும் உணர்ந்திருக்க வேண்டும். ஆகவேதான் முதியவர் தொடங்கி சிறியவர் வரை அனைவரும் சென்று விட்டார்கள் என்று புனித யோவான் நமக்கு பதிவு செய்கிறார். ஒரே ஒரு முறைதான் இந்த வார்த்தையை கேட்டு அனைவரும் குத்துண்டவர்களாக சென்று விட்டார்கள். நம்மால் உண்மை நமக்கு சொல்லப்படுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்று பாருங்கள். என்னென்ன சாக்கு போக்குகள் சொல்லுகிறோம், என்னென்ன காரணங்களை சொல்லுகிறோம், அது இது அப்படி இப்படி என்று சொல்லுகிறோம். தெரிந்தும் நீங்கள் செய்வது தவறு என்று ஒருவர் சுட்டி காட்டியும் ஜென்டிலாக, தெரிந்தும் நண்பர்களோ யாரோ ஒருவர் சுட்டி காட்டினால் எந்த அளவிற்கு நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது, எந்த அளவிற்கு மீண்டும் பழிவாங்க வேண்டும் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் இவர்கள் சமயத்தை காப்பதாக சொன்ன அந்த சமய தலைவர்கள் முதற்கொண்டு அனைவரும் சத்தமில்லாமல் சென்று விட்டார்கள். உண்மை உறக்க உரைத்தது, உண்மை வலிக்கும் அழுத்தியது, சென்று விட்டார்கள். நீதி அரசர் தெளிவான முடிவை சொன்னார். இப்பொழுது அதே நீதி அரசர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் ஏன் அவர்கள் அப்படி சென்று விட்டார்கள் என்றால், எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 33, 34 வசனத்தில் இது அவர்களுக்கு நன்றாக தெரியும். 31, 33, 34 2 வசனங்களில் விட்டு விட்டு படிக்கிறேன். அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ராயல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன். சட்டம் அவருடைய உள்ளத்திலே தெளிவை தரும். அடுத்தது 34 பாதியில் படிக்கிறேன். அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். என உள்ளத்தில் இருக்கு சட்டம். அவர்களது தீய செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆகவே ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தருவதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த சட்டம் உள்ளத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சாட்சிகள் வேண்டும், ஆண் யார், இன்னும் என்னென்ன வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல வேண்டுமென்றே வந்து குற்றம் சுமத்தினார்கள், தீர்ப்பிட பார்த்தார்கள். ஆனால் நீதி அரசர் தெளிவாக சொன்னதால் இந்த எரேமியா புத்தகத்தில் படித்த அந்த வாசகத்தை உங்களுடைய இதயத்தில் அது இருக்கிறது, கண்டுபிடியுங்கள், தேடி பாருங்கள், உங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார், புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லுகிறார் என்று அவர் மறைமுகமாக சொன்னவுடனே அனைவரும் அகன்று போனார்கள். ஆகவே நீதி அரசராக இருந்த அவர் இப்பொழுது எப்படி மெசியாவாக மாறுகிறார் என்று பாருங்கள். இதுதான் இந்த அருமையான பாடம். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். 2வது உரையாடல் இப்பொழுது பெண்ணோடு அவர் கேட்கிறார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணும் இயேசுவும். மெசியாவை போல் இயேசு மாறுகிறார், பேசுகிறார். அவர் அப்பெண்ணிடம் அவர்கள் எங்கே? முதல் கேள்வி, அவர்கள் எங்கே? நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா? அவள் இல்லை ஐயா என்றால் அதற்கு அவர், நானும் தீர்ப்பிட மாட்டேன், எனக்கு தீர்ப்பிடுவதற்கான அதிகாரம் உண்டு, அவர்கள் சொன்னபடி நான் தான் நீதி அரசர், நான் தான் உன்னை தண்டிக்க வேண்டும், நான் தான் உனக்கு எல்லாம் செய்ய வேண்டும், உன்னை தண்டிக்க முடியும். ஆனால் நானும், அந்த நும் என்று சொல்லுகின்ற அந்த கிரேக் பதம், சும் என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்க பதம், எனக்கு அதிகாரம் இருந்தும் அதை நான் செய்ய மாட்டேன், அவர்கள் சொன்னபடி நான் செய்ய முடியும், செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஐ கேன் பட் ஐ வில் நாட் டூ இட். ஏனென்றால் இது அருளின் காலம், இது மெசியாவின் வார்த்தைகள். இனி பாவம் செய்யாதே, நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்று
லூக்கா 15 அந்த உதாரி மைந்தனுடைய தந்தை செய்ததைப் போலவே அமர்ந்து அவள் அருகிலே இருந்து இவை அனைத்தையும் அவருக்கு செய்கிறார். இனி பாவம் செய்யாதே, நானும் தீர்ப்பிட மாட்டேன், என்னால் முடியும், ஆனால் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற அருமையான தெய்வம். இயேசுவும் சக்கேயும் சந்தித்த பொழுது கூட நாம் இப்படித்தான் பார்க்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 9-10 நாம் இப்படித்தான் படிக்கிறோம். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகன்தானே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே நீங்களும் நானும் பல நேரங்களில் இழந்து போயிருக்கிறோம், ஓடி போயிருக்கிறோம், வெளியே போயிருக்கிறோம். இது அருளின் காலம், ஆண்டவரின் காலம், மெசியாவின் காலம். உயிர்ப்பின் ஒளியிலே இதை படித்து பார்த்தீர்களானால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்மால் சுவைக்க முடியும். தீர்ப்பிட வேண்டும் என்று அலைந்து ஓடி திரிந்து மனவேதனைக்குள்ளும் மன அழுத்தத்திற்குள்ளும் சென்று சீரழிந்து போவதை விட சிறிது அமர்ந்து ஆண்டவரிடம் நான் அவனை மன்னிக்கிறேன், நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன், நான் அவளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல கற்றுக்கொண்டால் எவ்வளவு வாழ்க்கை இனிக்கும் என்பதை பாருங்கள். அவ்வளவு இனிப்பான வார்த்தை. நமது வாழ்விலே தீர்ப்பிட வேண்டும் என்று கொடுக்கிறோம், முன்சார்பு கொள்கைகளோடு வாடுகிறோம், ப்ரிஜடிஸ், அவசரப்பட்டு முடிவெடுக்கிறோம், வாழ முடியாது என்று சொல்லுகிறோம், மன்னிப்பா அது எனக்கு வெறுப்பு என்று சொல்லுகிறோம். இவைகளெல்லாம் கடந்து வாழ இறுதியாக ஒரு வார்த்தையை படித்து முடிக்கிறேன். என்னுடைய வார்த்தை அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். நாம் எப்படி வாழ முடியும் என்பதை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகிறார். எபிரேயர் 10:22-23. தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் நேரிய உள்ளத்தோடு மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. அருமையான வார்த்தைகள். நீங்கள் வேற எங்கேயும் ஓடாதீங்க, அவர்கிட்ட போங்கிறார். அவரை அணுகிச் செல்வோமாக. அவர் என்ன செய்வார் சென்றால், நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாய் இருப்போம். நான் பாவி என்று ஏற்றுக்கொள்வோம். இது அருளின் காலம், ஆசிரியின் காலம், இறைவன் தருகின்ற அற்புதமான காலம். இருந்த இடத்திலேயே இருந்து நீதி அரசராக மெசியாவாக நமக்கு சொல்லித் தருகின்ற அருமையான பாடம் இது. இதை விட்டு ஏன் வேறு இடத்திற்கு ஓட வேண்டும், தாவ வேண்டும், முடியாது என்று சொல்ல வேண்டும்? வாழ முடியும், வாழ வேண்டும். என்னோடு இருக்கின்ற என்னுடைய கணவரை, மனைவியை, உறவுகளை பாழ்படுத்துவதை விட உறவை மேற்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி இந்த காலங்களிலே சிந்தித்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வாழ்ந்து காட்டி அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் மகிழ்வோடும் நிறைவோடும் ரம்மியமாகவும் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவரை நோக்கி அணுகிச் செல்ல
ஒரு புது வாழ்வு வேண்டும் என்று ஆண்டவர் நம்பிக்கையோடு அவரிடம் ஜெபிப்போம். உம்மை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதி வாழ அழைப்பவரே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே ஒப்பற்ற செல்வம் என்று உணர்ந்து இறை மக்களை உம் பாதையில் வழிநடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். முழு இதயத்தோடு திரும்பி வர அழைப்பவரே எம் இறைவா, நாட்டினை ஆளும் தலைவர்கள் நாட்டினையும் மக்களையும் உமது இரக்கத்தின் அன்பின் பாதையில் வழிநடத்த தேவையான நல்ல மனநிலை தந்திருள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புது செயல் ஒன்றை செய்கிறேன் என்பவரே எம் இறைவா, உண்மையின் இரக்கத்தின் நீதியரசராகிய உம்மை பின்பற்றி நாங்கள் வாழவும் நாங்கள் நினைப்பதுதான் சரி என்ற பிடிவாதத்தை விடுத்து பாவ வாழ்க்கையை விடுத்து இத்தவ காலத்தில் உமது இரக்கத்தை உணர்ந்து நாடி அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாபெரும் செயல்களை புரிபவரே எம் இறைவா, உம் அன்னையின் திருத்தலத்தில் பக்தியோடு இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கும் உம் பிள்ளைகளை கண்ணோக்கி உமது இறை கொடைகளை அவர்கள் மீது பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். திருநூற்று புதனன்று மேதகு ஆயர் அவர்களால், தஞ்சை ஆயர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அன்னதானம் இன்றையிலிருந்து சிறப்பாக தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. ஆகவே அன்னை தரும் உணவு அன்னை தரும் அன்றாட உணவு என்ற இந்த திட்டத்தை ஆரம்பித்து செயல்படுத்துகின்ற அனைவரையும், உழைக்கின்றவர்களையும் உபகாரிகளையும் நன்கொடையாளர்களையும் இந்த அன்னதானத்தின் வழியாக இறைவன் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் சிறிது நேரம் ஜெபிப்போம். திருப்பயணிகளுக்காக செய்யப்படுகின்ற இந்த முயற்சி அனைவருக்கும் பலனளிக்க வேண்டும் என்று வேண்டுவோம். தொடர்ந்து நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காகவும், ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலிருந்து யாராவது இறந்திருந்தால் அவர்களையும் மனத்தில் இருத்தி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும், திருமணமானவர்களுக்கு குழந்தை பேற்றையும், இன்னும் வேலையில்லாமல் தடுமாறுகின்றவர்களுக்கு வேலையையும் நல்ல உடல் சுகத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இவை அனைத்தையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எல்லா சூழல்களிலும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நலாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். வாழ உன்னில் நான் மகிழ உவந்தே நான் வருகின்றேன். என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். வந்தே நான் வருகின்றேன். ஏற்றிடுவீர் இறைவா, இனி மாற்றிடுவீர் தலைவா. என் வாழ்வை பலியாகவே ஏற்றிடுவீர் இறைவா, இனி மாற்றிடுவீர் தலைவா. என் வாழ்வை பலியாகவே என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். என்னை வாழ உன்னில் நான் மகிழ உவந்தே நான் வருகின்றேன்.
சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் குடும்பங்களையும் காணிக்கைகளையும் ஆசீர்வதிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள அடியார்களுக்கும் எங்களுக்கு செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் பயனாக இவர்களை நீர் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக இன்று மாதத்தின் முதல் ஞாயிறாகிய இன்று அன்னையினுடைய திருப்பிடத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது, உம்மிடம் ஜெபிப்பது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர்களோடும் இந்த பேராலயத்திலே கூடியிருப்பவர்களும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், எங்களது உபகாரிகள், உலகில் யாரும் நினையாதவர்கள் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி ஜெபிக்கின்ற எங்கள் அனைவர் மீதும், எங்களது விண்ணப்பங்களின் மீதும், நாங்கள் எடுக்கப் போகின்ற முடிவுகளின் மீதும், பயணங்களின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நலாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நீதி அரசராக இருப்பதை விட மெசியாவாக இருந்து இறைவன் நமக்கு அருள் பொழிகிறார் என்ற நல்ல சிந்தனையோடு ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும், அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மெஸ்ஸியாவாக நமக்கு அருளாசிரை தருகின்ற அன்பு ஆண்டவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். அகவிருந்தாக இறைவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. அகவிருந்தாக இறைவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் ஒழுங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் ஒழுங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவிழுந்தார், உடலோடு உலகோர் நடுவிழுந்தார். எமை உமருடலின நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக இறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகம் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும்.
இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு